கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குங்க. சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி என்ன பண்றாரு, இந்த எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டருக்கே கால் பண்ணி சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. நம்ம ரேவதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சுத்தமா ரேவதிக்கு விருப்பமே கிடையாது. மருது மேல ஒரு சின்ன அளவு கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காதலோ ஒரு அன்பு ஒரு அஃபெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க அம்மா சொல்றாங்களே, அம்மா முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்த்தி மேலதான் ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாம பழசா அந்த கார்த்தி அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி தான் அவங்க அம்மா இவ்வளவு கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி அவங்க டைவர்ஸை முதல் கல்யாணோட டைவர்ஸ் வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பழசெல்லாம் மறந்து அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் நான் எல்லாமே உங்கள் ஃபோனில் அமைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரியை பயங்கரமாக ரிஜிஸ்டர் திட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்பயும் சாமுண்டீஸ்வரியா அடங்காமல் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் மரியாதையாக போறீங்களா இல்லை நான் உங்களை ஜெயிலில் தள்ளவா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா 2 பேருமே ஜெயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியா பயங்கரமாக முறைக்கிறாங்க. இவங்க ஏதோ கல்யாணம் அது இதுன்னு சொன்னாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே, ஒரு வேளை கல்யாணம் நின்று போயிடுச்சோ, உடனே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாளு அப்படின்ற மாதிரி ரேவதியை பார்த்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு, கேபினில் உள்ளே உட்காந்துருக்காரு. நம்மளோட ரேவதியை கூப்பிட சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லி கூப்பிடுறாங்க. மேடம், சார் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரியா என்ன இது, அவளை எதுக்கு உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நேராக ரேவதி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டதுக்கப்புறம் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு பயங்கரமான சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்குது. அது அப்படியே முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது. கார்த்தி கேட்குறாங்க, என்னங்க ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இல்லை சார், கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ரேவதி மனசுக்குள்ளே அவங்கள அறியாமே பயங்கரமான சந்தோஷம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குத்தையும் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு மனசு பூரா சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியோ ரேவதி பயங்கர சந்தோஷமாக இருக்கா. அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது கார்த்திக்குமே. ஸோ பயங்கரமாக சிரிச்சிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, காலையிலேருந்து மனசு ரொம்ப லேசாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரி ஓகேங்க, இப்பயுமே இப்படியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சார், சரி போய் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ரேவதி அவங்களோட ஒர்க்கை பார்க்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பீட்டர் என்ன மேடம் சார் கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் சும்மா எப்பயும் போல தான், இன்னைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே மேடம் உங்கள் வேலையை போய் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிரியா வாட்ச் பண்ணிவிட்டு அவளோட பீட்டர் கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் அவளை மட்டும் கூப்பிட்டு என்னவோ பேசுகிறாரு எம்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் அது அவங்களுக்குள்ளே இருக்க பர்சனல், அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பீட்டர் நோஸ் கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் உள்ளே நம்மளோட கார்த்திகிட்ட பேசுகிறாரு, என்ன மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி சந்தோஷமாக இருக்கால, அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குடா, இப்போ தான் எப்படியோ அவளை இந்த கல்யாணத்துலேருந்து தடுத்து நிறுத்தியாச்சு, அதை நினைக்கும் போது தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்க்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.